வணக்கம். ஒரு ஃபேக்டரி சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? என்னடா இது கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? ஆனா எஸ்கே சஸ்டெயின்ங்கிற கம்பெனி கண்டிப்பா முடியும்னு சொல்றாங்க. தொழில் வளர்ச்சியும் நம்மளோட பசுமையான எதிர்காலத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்க எப்படி ஒரு பாலமா இருக்காங்கங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உங்க பிசினஸ் நல்ல லாபத்துல ஓடணும், அதே நேரத்துல நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுதான் இன்னைக்கு நிறைய கம்பெனிங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச். இது சும்மா வெறும் வார்த்தைங்க இல்ல. இதுதான் எஸ்கே சஸ்டெயினோட தத்துவம். அவங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாலே இருக்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இதுதான். அதாவது பிசினஸ் வளரணும்னா அதுக்காக இயற்கையை அழிக்கணும்னு அவசியம் இல்ல. ரெண்டும் ஒன்னா கைகோர்த்து போக முடியும்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. சரி, வாங்க முதல் பாட்டுக்கு போலாம். அவங்களோட விஷன் என்னன்னு பாப்போம். எந்த ஒரு பெரிய கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான நோக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ எஸ்கே சஸ்டெயினை இயக்குற அந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட அந்த பெரிய விஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன்ல அடங்கிடுது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு தண்ணி, கழிவுநீர், காத்துல இருக்கிற மாசு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் பிராக்டிக்கலான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. இதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. ஒரு நல்ல கனவு மட்டும் இருந்தா போதுமா? இல்லையே, அதை நிஜமாக்குறதுக்கு ஒரு சரியான ஆக்ஷன் பிளான் வேணும்ல. சரி, எஸ்கே சஸ்டெயின் இந்த விஷயத்துல எப்படி வேலை செய்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இது நேத்து ஆரம்பிச்ச ஒரு பயணம் கிடையாது. 20 வருஷத்துக்கும் மேலான அனுபவம்னா சும்மாவா? அது வெறும் வருஷங்களோட கணக்கில்ல. ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சது மூலியமா அவங்க கிட்ட ஒரு பெரிய ரியல் வேர்ல்டு டேட்டா லைப்ரரியே இருக்குன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இந்த 4 பில்லர்ஸ் மேலதான் நிக்குது. 1 நேர்மை, 2 இந்த பசுமையான மாற்றத்தை என்கரேஜ் பண்றது, 3 அவங்களோட ஆழமான எக்ஸ்பர்டைஸ், கடைசியா சஸ்டைனபிலிட்டி மூலமா கஸ்டமரோட வளர்ச்சியை உறுதி பண்றது. இந்த 4 விஷயம்தான் அவங்களோட வெற்றிக்கு அடித்தளம். இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சும்மா ஒரு மெஷினை விக்கிறவங்களோ இல்ல ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கறவங்களோ மட்டும் கிடையாது. அவங்க ஒரு பார்ட்னர் மாதிரி. ஒரு கஸ்டமரோட இப்போதைய தேவை என்னன்னு மட்டும் பார்க்காம அவங்களோட ஃபியூச்சர் growth-யும் மனசுல வச்சு ஒரு முழுமையான டர்ன் கீ ப்ராஜெக்டை டிசைன் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்குவாங்க. ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எஸ்கே சஸ்டெயின் அப்படி என்னதான் உறுதியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறாங்க? அவங்களோட சர்வீசஸ் உங்க ஃபேக்டரிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அவங்களோட முக்கியமான சர்வீசஸ்ல தண்ணி மற்றும் காத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஃபேக்டரி வேஸ்ட் வாட்டரை கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சுத்திகரிக்கிறது, அப்புறம் கெட்ட வாடைய நீக்கி சுத்தி இருக்கிற காத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒன்னு போயிருக்காது இல்லையா? உதாரணத்துக்கு இந்த மீன் உணவு தயாரிக்கிற ஃபேக்டரி, சிக்கன் ப்ராசஸிங் யூனிட், இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனிப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். எஸ்கே சஸ்டெயின் என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம வேலை செய்யற இடத்துல சேஃப்டிக்காக தூசியை கட்டுப்படுத்துற சிஸ்டம்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. இது அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லோட இன்னொரு சைடு. காத்துல கலக்கிற கெட்ட வாடையுள்ள நீராவிகளை பிடிச்சு கண்டென்ஸ் பண்றது, அப்புறம் ஆசிட் கேஸை நியூட்ரலைஸ் பண்ணி அதனால வர ஆபத்தை குறைக்கிறது, இதெல்லாமே அவங்களோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்க்கு சூப்பரான உதாரணங்கள். இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி வரும். ஒரு கம்பெனி ஏன் எஸ்கே சஸ்டெயினை செலக்ட் பண்ணணும்? அவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள் அவங்களோட முழு வேல்யூவையும் சிம்பிளா சொல்லுது. உதாரணத்துக்கு முதல் லைனை பாருங்களேன். அவங்களோட கமிட்மெண்ட் என்னன்னா துல்லியமும் நம்பகத்தன்மையும். அதுக்காக அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி அதிநவீன சிஸ்டம்ஸ். இதனால உங்களுக்கு என்ன நன்மை? தொடர்ச்சியான நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரிதான் அவங்களோட ஃப்ளெக்சிபிளான டெக்னாலஜி உங்க தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி பண்ணுது. அவங்களோட சப்போர்ட் உங்க வேலையில எந்த தடங்களும் வராம பாத்துக்குது. ஒரு பார்ட்னரா அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி, அதனால உங்க வேலை நிற்காது. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்ட் சொல்யூஷன்ஸ், அப்புறம் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கிற சொல்யூஷன். சரி, கடைசியா மறுபடியும் ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்.
உங்க பிசினஸ் ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கவும் அதை நிஜமாக்கவும் உங்களுக்கு எஸ்கே சஸ்டெயின் மாதிரி ஒரு சரியான பார்ட்னர் தேவைப்படலாம். யோசிச்சு பாருங்க.